Hello friends, welcome to இது உங்கள் சமையல். இன்னைக்கு 24 மணி நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கிற சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம வீட்ல சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா சூடா சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா ஒரு 2 hours கழிச்சிட்டாலே ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதை சாப்பிட முடியாது. ஸோ அப்புறம் மாவை நீங்க பிசைஞ்சு வெளியே வச்சாலும் கருத்துரும், கெட்டு போயிடும். ஸோ நம்ம சப்பாத்தி மீத இருக்க மாவுக்கு சப்பாத்தி போட்டு வச்சோம்னா சாயந்தரம் சாப்பிட முடியாது ஹார்டா இருக்கிறதுனால. ஸோ இன்னைக்கு அதை எப்படி ஈஸியா சாஃப்டா 24 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துட்டு அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மாவோட எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. தண்ணி பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது, வெது வெதுன்னு ரொம்ப சூடாவும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப மைல்டா வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கங்க. அப்பதான் மாவு நல்ல சாஃப்டா வரும். மாவு நல்லா சாஃப்டாவும் இருக்கும். அட் த சேம் டைம் சப்பாத்தியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி மேல எண்ணெய் தடவிக்குங்க. எண்ணெய் தடவிட்டு அந்த எண்ணெய் எல்லா சைடும் போற மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி விடுங்க. ஸோ எல்லா சைடும் எண்ணெயும் எல்லா சைடும் போறதுனால ரொம்ப சாஃப்ட் கொடுக்கும். ஸோ எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இதை 1 hour அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. டைம் இல்லை அப்படின்னா இதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இன்னைக்கு மாவை ஊற வைக்க போறதெல்லாம் இல்ல, உடனே செய்ய போறேன். இந்த மாதிரி நம்ம எதுல சப்பாத்தி தேப்போமோ அந்த மாதிரி கல் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த மாவு எடுத்து துவைக்கிற மாதிரி ஒரு 2 தடவை இந்த மாதிரி பொத்து பொத்துன்னு உழுகிற மாதிரி இப்படி பண்ணுங்க. ஸோ இதுல கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். அப்புறம் அந்த உருட்டுக்கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி எல்லா சைடும் படுற மாதிரி லைட்டா இந்த மாதிரி அடிச்சு விடுங்க. ஸோ இப்படி அடிக்கும் பொழுது மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அடிச்சா போதும். இப்போ பால் மாதிரி பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்க ப்ரெஸ் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இதுல நம்ம வர மாவு சேர்த்துக்கணுங்க. கோதுமை வச்சு தானே தேய்க்க போறோம், இல்லைன்னா ஒட்டும், அதனால சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க இப்பதான் தேய்க்க பழகுறீங்கன்னா இந்த மாதிரி உருட்டுக்கட்டையிலையும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது. ஷேப்பும் அப்படியே ரவுண்டா வரும். பாருங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மாவு தேய்க்கலைன்னா ஒரு சைடு மாவு இழுக்கும், அதனால அந்த ரவுண்ட் ஷேப் வராது. ஸோ அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ப்ரெஸ் பண்ணவே இல்லை, லைட்டா தான் தேய்ச்சி விடுறேன். அவ்வளோ சாஃப்டா இருக்கு. பாருங்க இப்போ போட்டாச்சு. திருப்பி திருப்பி போகணும். அந்த எட்ஜஸ்ல மட்டும் என்ன இருக்குன்னா கொஞ்சம் கனமா இருக்கும். அது கொஞ்சம் சாஃப்ட் கொடுக்காது. அதனால என்ன பண்ணணும், அந்த எட்ஜஸ்லயுமே நல்லா தேய்ச்சி விடணும். இல்லைன்னா அந்த ஓரத்துல போய் மாவு எல்லாமே தங்கிக்கிறோம், ஹார்டா இருக்கும் அந்த இடம். ஸோ எல்லா சைடுமே வர மாதிரி இந்த மாதிரி ஒரு 3 times கையில் அப்படி மாத்தி மாத்தி போடணுங்க. அப்படி போட்டோம்னா நல்லா சாஃப்ட் இருக்குங்க. இன்னொன்று தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க. எதுவுமே ஒட்டவே இல்லை பாருங்க. ஸோ கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அந்த மாதிரி 2 தடவை அடிச்சுட்டு நம்ம உருட்டுக்கட்டையை வச்சு இது பண்ணதுனால எந்த இதுவுமே ஒட்டலை. அந்த மாதிரி மாவு தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல சூப்பராக சப்பாத்தி சாஃப்டாக ரெடி ஆயிரும். இப்போ அதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். கல்லை அடுப்பில் வச்சுட்டு இந்த பாருங்க லைட்டாக எண்ணெய் மட்டும் ஒரு 4 drops மட்டும் ஊற்றிட்டு இந்த சப்பாத்தியை போட்டுடலாம். ஒரு 30 seconds வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மேலே அந்த சைடு என்ன பண்ணணும், ஒரு 4 சொட்டு மட்டும் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சீக்கிரனாலும் சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்ப்பேன். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். பாருங்க இந்த சைடு லைட்டாக என்ன ப்ரௌன் கலர் ஆகலை, பட் லைட்டாக வெந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 தடவை போட்டால் தான் நல்லா வேகும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அந்த சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க இப்போ அந்த சைடு வேகவும் இதை நம்ம எடுத்துடலாம். இன்னைக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ் சால்னா தாங்க. இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஸோ இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே, அதனால எல்லாத்துக்கும் சப்பாத்தி போட்டுட்டு ஈவினிங்க்கு ஓரளவுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுட்டு அப்புறம் தாங்க சாப்பிட போறேன். இப்பயுமே நல்லா சாஃப்டா இருக்கு. இது குழந்தைங்க கூட 3 ஃபிங்கர்ல வச்சு ஈஸியா கட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இது சாஃப்டா இருக்கும். நீங்களும் வெது வெதுப்பா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப சாஃப்டா வரும். அதே மாதிரி தட்டணும் இல்லையா, அதை வச்சு உருட்டுக்கட்டை வச்சு அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.